நடிகை சீதா இவங்க பார்த்தீங்கன்னா டிரெக்டர் அண்ட் ஆக்டருமான பார்த்திபன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகர் சதீஷ் அப்படிங்கிறவங்கள நடிகை சீதா 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் விட்டு பிரிந்து இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்திபன் பார்த்தீங்கன்னா இயக்கிய நடித்த புதிய பாதை அப்படிங்கிற படத்தில் நடிகை சீதா பார்த்தீங்கன்னா நடித்து 2 பேருமே இந்த படம் மூலமாக தான் காதல் ஏற்பட்டு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர் எதிர்ப்புனால தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பெற்றோரை எதிர்த்து தான் திருமணம் பண்ணி இப்போ ஹாப்பியாக தான் வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகனையும் பார்த்தீங்கன்னா தத்து எடுத்து, அதாவது பார்த்திபன் சீதா பார்த்தீங்கன்னா அவங்க மகனை பார்த்தீங்கன்னா தத்து எடுத்து தான் வளர்த்துட்டு வந்தாங்க. இதையடுத்து இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக தான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 1990 திருமணம் பண்ணிக்கிட்டு 2001 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. டிவோர்ஸுக்கு அப்புறமா சீதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர் கூடயே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்பவும் நடிப்பை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நடிகை சீதா வெள்ளித்திரையில் இருந்து சின்னத்திரைக்கு பக்கம் வந்திருந்தாங்க. அந்த டைமில் 2010 பார்த்தீங்கன்னா நடிகர் சதீஷ் அப்படிங்கிறவங்கள தன்னுடைய 43வது வயதில் காதலிச்சு சீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் சீதா படங்களில் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சீதா பார்த்தீங்கன்னா எனக்கு துணை வேணும், அதனால் நான் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் சதீஷ் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் வந்தது ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சீதா அவர்கள் சொன்ன மாதிரியும் நிறைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனால் சில ஆண்டுகளிலேயே அவரை விட்டு பிரிஞ்சதாகவும் திரும்பியும் அவங்க அப்பா அம்மா கூட போயிட்டதாகவும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போய் நான் திருமணமே பண்ணிக்கலைங்க அப்படின்னு சொல்லி சீரியல் நடிகர் சதீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. துணை இயக்குனரும் சின்னத்திரை நடிகருமான நடிகர் சதீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் நான் சீதாவை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டானா, பார்த்திபனிடம் இருந்து அவரை பிரித்தேனா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்திகள் வெளிவந்திருக்கு. உண்மையிலே நாங்கள் 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுதான் உண்மை. அதாவது ரொம்பவே நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு திருமணமும் பண்ணிக்கலை அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சினிமா வட்டாரங்களில் சின்னத்திரையாக இருக்கட்டும் வெள்ளித்திரையாக இருக்கட்டும் எனக்கு தெரிந்த நடிகர்கள் நடிகைகள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும் எங்களை பற்றி அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் சீதாவுடன் சீரியலில் நடிக்கும் போதே பார்த்திபனுக்கும் அவங்களுக்கும் விவாகரத்து ஏற்கனவே ஆயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ள ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்பவே க்ளோஸாக இருந்தோம். அதுவும் என் மனைவியும் பார்த்திங்கன்னா எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் எனக்கும் எங்கள் மனைவி பார்த்திங்கன்னா எங்கள் மனைவிக்கும் சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவங்களும் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் எனக்கும் சீதாவுக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கல, இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய வீடியோக்களில் சீதாவை நான் ஏமாற்றிட்டேன், அவங்கள பொருளாதார ரீதியாகவும் நான் ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. இது உண்மையிலே ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய செய்திகள் எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். இந்த டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சதீஷ் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போது வரைக்கும் நானும் சீதாவும் ஒரு நல்ல நண்பர்களாக தான் இப்போவும் இருக்கும். எங்கள் வீட்டில் என்ன ஒரு விசேஷமாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், இப்போவும் நாங்கள் கலந்துக்கிறோம். நம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதே நட்போடு தான் இருக்கிறோம், எந்த ஒரு காமமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணலை, எனக்கும் விவாகரத்து ஆகிருச்சு, சீதா அவங்களுக்கும் விவாகரத்து ஆகிருச்சு. இப்போ நாங்கள் 2 பேருமே தனித்தனியாக இருக்கும், ஆனால் நல்ல ஒரு நட்போடு தான் இருக்கும். எந்த ஒரு மேரேஜ் லைஃபுக்குள்ளே நாங்கள் இப்போ கூட நினச்சதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சதீஷ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நிறைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்திபன் செகண்ட் மேரேஜ் பண்ணலை, சீதா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் சதீஷ் அவர்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நம்ம பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலே என்னென்னா சதீஷ் அவர்களை பார்த்திங்கன்னா சீதா அவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சதீஷ் அவர்களே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகர் சதீஷ் மற்றும் நடிகை சீதாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.